நான் ஒரு இமோஷனல் மேனிபுலேட்டிவ் பேரண்ட். அம்மா, தெரியுமா உன் பேரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு? இல்லம்மா, எக்ஸாம்ல 20க்கு 10 மார்க் கூட கிடைக்கல. எவ்வளோ வாட்டி சொன்னேன். ஓ ஆ மணி, ஆமா, இப்படிதான் பண்றான். சுகன்யா, சொல்லவே வேண்டாம். நான் என்னதான் சொல்றது, எனக்கு தெரியறதே இல்லம்மா. எவ்வளவு சொன்னாலும் இந்த பையன் கேட்கறதே இல்ல. என்ன பாரு, அங்கிருந்து கண்ணு காட்டிட்டு இருக்க, எல்லார்கிட்டயும் போய் அவன் பத்தி குத்தம் பேசுறேன்ட்டு. என்ன தப்பு அதுல? அவனுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் போய் குத்தம் பேச பிடிக்கலன்னா அவன் ஏதாவது நல்லதை பண்ணட்டும். அப்போதானே அவன் பத்தி நல்லதா பேசுவேன், பெருமையா பேசுவேன். நீங்க குழந்தைய அவமானம் படுத்தி அவங்கள எம்பாரஸ் பண்ணி உங்க பேச்சு கேட்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம், நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச். இல்ல, அது கண்டிப்பா முடியாது. பண்ணி பார்த்திருப்பீங்க, ஒர்க் ஆயிருக்காது. ரொம்ப நாளைக்கு அதே ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்க குழந்தைக்கும் உங்களுக்கு நடுவுல ஏலியனேஷன் தான் வரப்போகுது. அவங்க ஒன்றும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணறதுக்கு, உங்களோட கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணறதுக்கு தன்னை மாத்துக்க போறது இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அவளுக்கிட்ட ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். அவளை புரிய வைக்கணும். we are always there for you. எது ஆனாலும் நாங்க இருக்கோம், எங்களை நீ நம்பலாம், உன்னை காப்பாற்றுறது வேலை எங்களோடதுன்ட்டு. அதுக்குன்ட்டு அவங்க என்ன தப்பு வேணா பண்ணினா காப்பாத்துவோம்ட்டு இல்லை. தப்பு பண்ணினா சொல்லியும் கொடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் நம்ம தான் வின் பண்ணணும். இந்த பப்ளிக் ஷேமிங், கில்ட் ட்ரிப்பிங் இதெல்லாம் பண்ணி அவளுக்கு மேபி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உங்க பேச்சு கேட்டு பயந்துட்டு பண்ணிப்பாங்க. அடுத்த வாட்டியிலேருந்து அம்மா எது வேணா சொல்லிக்கட்டும், அப்பா எது வேணா சொல்லிக்கட்டும், ஐ டோன்ட் கேர். அவங்க என் பத்தி தப்பா தான் பேசுவாங்க, குத்தமா தான் பேசுவாங்க. நான் எதுக்கு அவளோட பேச்சு கேட்கணும்? அந்த மனசு தான் வரும். இப்படி உங்க குடும்பத்துல நடக்கக்கூடாது இல்ல. ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணி மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம்.